Hi guys, welcome to Voice and Culture of Laya. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சோலோ லவ்லிங்ன்ற ஒரு கொரியன் அனிமி சீரிஸோட பிகினிங்கோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன், அதுக்கப்புறம் அப்கமிங் எபிசோட்ஸ் அண்ட் சீசனோட ஃபுல் ஸ்பாயிலர் தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம ஒரு குட்டி இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ள போலாம். இந்த கதை எதை மையமா கொண்டு போக போகுதுன்னா, மற்ற பிளானட்ஸ்ல இருந்து எர்த்துக்குள்ள கனெக்ட் ஆகி வரக்கூடிய டஞ்சன் கேட்ஸ், அப்புறம் அதுல இருந்து வரக்கூடிய கிரியேச்சர்ஸ் பத்தி தான் இந்த கதை போக போகுது. ஸோ பூமியில அடிக்கடி கிரியேட் ஆகிற இந்த டஞ்சன் கேட்ஸ்ல இருந்து வேற கிரகத்துல இருந்து வரக்கூடிய மான்ஸ்டர் கிரியேச்சர்ஸ் ஹியூமன்ஸை அட்டாக் பண்ணி ஹியூமனிட்டியை டெஸ்ட்ராய் பண்றத ஒரு நோக்கமா வச்சுக்கிட்டு பூமிக்குள்ள என்ட்ராறாங்க. ஒரு டஞ்சன் கேட்ஸ்க்கும் ஒரு கிங் இருப்பாங்க. ஸோ அந்த கிங்கை வந்து அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணாதான் அந்த கேட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும். அது வரைக்கும் அந்த கேட் வந்து க்ளோஸ் ஆகாத அப்படியே இருக்கும். அதனால அந்த மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் பூமிக்குள்ள என்டர் ஆகி போட்டு தள்ள ஆரம்பிச்சிரும். இதுல எல்லாராலையும் தப்பிக்க முடியாது. ஒரு சில பேர், ஒரு சில மேஜிக்கல் எபிலிட்டிஸ் அண்ட் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கிற ஹியூமன்ஸ் மட்டும் அவங்க தப்பிக்கிறதோட இல்லாத அவங்கள சுத்தி இருக்கவங்களையும் காப்பாத்திருக்காங்க. இந்த மாதிரி டஞ்சன் டோர்ஸ்ல சண்டை போடுறவங்கள மட்டும் தனியா ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி அவங்கள ஹண்டர்ஸ்ன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. நாளடைவில் அந்த ஹண்டர்ஸ்க்காக அசோசியேஷன் உருவாச்சு. அப்புறம் அவங்கள வந்து கேட்டகரைஸ் பண்ணி அவங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி ரேங்கா பிரிச்சாங்க. ஏதாவது ஸ்கூல்ல நல்லா படிக்கிறவங்க எப்படி ஏ ரேங்க், நல்லா படிக்காதவங்க பி ரேங்க் அந்த மாதிரி மாத்திருக்காங்களோ அதே மாதிரி ஹண்டர்ஸ் இ ரேங்க் வந்து வீக்கா இருக்கவங்க, எஸ் ரேங்க் வந்து ஸ்ட்ராங்கான ஹண்டர்ஸ், இதை விட ஸ்ட்ராங்கா இருக்க ஹண்டர்ஸ் டபுள் எஸ் ரேங்க், அப்புறம் நேஷனல் லெவல் ஹண்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் கொரியாவுக்கு வந்த அப்போ ஃபயர் ஃபைட்டரா இருந்த நம்ம ஹீரோவோட அப்பா அவரோட ஜாபை குவிட் பண்ணிட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக ஹண்டரா ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணி பல மிஷன்ஸை வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காரு. அவரோட பிசிக்கல் எபிலிட்டிஸ் மற்ற ஹண்டர்ஸை விட ரொம்பவே ஹையா இருக்கும். அதனாலேயே அவர் கொரியாவோட ஃபர்ஸ்ட் எஸ் ரேங்க் ஹண்டர்னு சொல்லுவாங்க. ஆனா இதுவும் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. அவர் கடைசியா போன மிஷன்ல டபுள் டஞ்சன் உருவாகி அதுல இருந்து அவர் எல்லாரையும் காப்பாத்திட்டு அவர் மட்டும் உள்ள மாட்டிப்பாரு. அவர் இந்த மாதிரி இன்சிடென்ட்ல காணாம போனதுல இருந்து அவரோட ஃபேமிலி பயங்கர லோல போயிட்டு இருந்துச்சு. அது இல்லாத ஜின்வூவோட அம்மா, அதாவது நம்ம ஹீரோவோட அம்மா வந்து கஷ்டப்பட்டு அவங்கள வந்து ஒரு லிமிட் வரைக்கும் பார்த்திருப்பாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேல இந்த டஞ்சன் டோர்ஸால அவங்களுக்கு வந்து ஒரு சிவியர் டிசீஸ் வந்துடும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா டெத் ஸ்லீப்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் வந்திருக்கும். இந்த டிசீஸ் எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஹண்டர் ஃபேமிலியில இருக்கக்கூடிய மேஜிக் இம்யூன் இல்லாத ஹியூமன்ஸை அந்த டஞ்சன் டோர்ஸ் இருக்குல்ல அதோட மேஜிக் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நம்ம ஹீரோட அம்மா படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாத நம்ம ஹீரோக்கு ஒரு தங்கச்சியும் இருக்குது. அம்மாவை பாத்துக்கணும், அப்புறம் தங்கச்சி ஹையர் ஸ்டடீஸ்க்கு படிக்க வைக்கணும்ன்றதுக்காக அவனோட ஸ்டடீஸை குவிட் பண்ணிட்டு கூலி வேலைக்கு போறான். கூலி வேலையில போதுமான சேலரி கிடைக்காதனால ஹண்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஹண்டர் அசோசியேஷன் போய் அவனை வந்து ரெஜிஸ்டர் பண்றான். அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அவனை வந்து ஒரு இ ரேங்க் ஹண்டரா போடுறாங்க. ஏன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு எபிலிட்டி வந்து கிடையாது. ஸோ அவனை வந்து ஒரு இ ரேங்க் ஹண்டரா போடுறாங்க. இ ரேங்க் ஹண்டர்ஸ்லயே இவன் தான் ரொம்ப வீக்கான ஆளு. ஸோ இவனோட இந்த வீக்கான எபிலிட்டிஸை வச்சுக்கிட்டு இவனை விட ஒரு கிளாஸ் ஹையரா இருக்கக்கூடிய ஹண்டர்ஸ் கூட, அதாவது டி ரேங்க் ஹண்டர்ஸ் கூட ஒரு மிஷனுக்கு போறான். போன இடத்துல டபுள் டஞ்சன் டோர்ஸ் ஓப்பன் ஆகி அங்க இருக்க ஷேடோ மோனார்க் காட்ஸ் இவனை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது அங்க இருக்க அந்த ஷேடோ ஸ்டாச்சூஸ் தான் அங்க இருக்க மோனார்க்குங்கிறது காட். சோ அந்த இடத்துல இவன் கூட வந்தவங்கல பாதி பேர் கிட்ட இறந்துடுறாங்க. மிச்சம் இருக்க கொஞ்சம் பேரை காப்பாத்தி அந்த இடத்துல இருந்து அனுப்பிட்டு அவன் மட்டும் தனியா அந்த இடத்துல மாட்டிக்கிறான். மாட்டிக்கும் போது அவன் வந்து அந்த இடத்துல கதறி அழுவுறான். என்னன்னு, எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும், கண்டிப்பா நான் ஸ்ட்ராங் ஆயிடுவேன், நான் ஸ்ட்ராங் ஆனேன்னா கண்டிப்பா இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு அந்த இடத்துல கதறி அழுறான். அதோட அவன் கதையை முடிக்கிறாங்க. பட் கதை இன்னும் முடியல. அவன் வந்து திரும்பி எழுந்து பார்க்குறான், ஹாஸ்பிட்டலில் இருக்கான். என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கும் ஒன்றும் புரியல. பட் ஒரு விஷயம் கிளியர் ஆகுது. அவன் அந்த ஈவில் காட் கிட்ட ப்ரே பண்ணும்போது அது வந்து அவனுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்கு. அதாவது ரீஅவேக்கன் பண்ணி விட்டு இருக்கு. லைக் அதோட கேம்ல ரேண்டமான ஒரு பர்சனை பிடிச்சி போட்டு அது சண்டை போடுற அளவுக்கு ஈக்குவலா இவனும் சண்டை போடணுன்றதுக்காக டெய்லி குவிஸ்ட் அண்ட் டாஸ்க் வச்சு இவனை லெவலப் பண்ணிட்டு வருது. இவனும் லெவலப் ஆகி வர அந்த சமயத்துல ஒரு சீராங் மிஷனுக்கு போறான். சீராங் மிஷன்ல என்ன ஆகுதுன்னா, அந்த சீராங் ஹண்டர்ஸ் எல்லாரும் இவனை பெட்ரே பண்ணிடுறாங்க. இவன் அந்த கொண்டுட்டு அங்க இருக்க மன கிறிஸ்டல்ஸ் எடுத்துட்டு போக பிளான் போட்டுருக்காங்க. பட் இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சு அவங்க இவனை கொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ எல்லாரையும் கொண்டுடுவாரு. கொண்டுட்டு அவர் கூட வந்த ஒரு வீக்கான சீராங் ஹண்டரை கூட்டிட்டு அந்த இடத்துல விட்டு வெளியில வந்துருவாரு. டஞ்சனும் க்ளோஸ் ஆயிடும். பெட்ரே பண்ணி ஜின்வூ கையால இறந்து போன சீராங் ஹண்டர்ஸ்ல ஒருத்தரோட அண்ணனான டங்ஸோன்ற எஸ் ரேங்க் ஹண்டர் ஜின்வூவை பத்தி முழு விவரமும் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவர் தம்பி சாவுக்கு பின்னாடி என்ன காரணமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஜின்வூ இன்னும் வர ஈ ரேங்க் ஹண்டரா தான் இருக்கான். அவன் வந்து பலசாலி ஆகிறது, அதாவது ஒரு மிஷனுக்கு அப்புறமும் அவன் லெவலப் ஆகிற விஷயத்த யாருக்கும் தெரியாத மறைச்சிட்டு வரான். அந்த டைம்ல அவனோட ஓல்டு டீம், அதாவது டபுள் டஞ்சன் விஷயத்துல இருந்து இவன் தப்பிக்க வச்ச ஒரு டீம் இருக்கு இல்லையா, அந்த டீமோட சேர்ந்து இன்னொரு மிஷனுக்கு போறான். அந்த இடத்துல ஒரு பி ரேங்க் ஹண்டர் வந்து சீரியல் கில்லரா மாதிரி அங்க இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்குள்ள ஜின்வூ அவனை வந்து கொன்னுடுவான். தென் இந்த மிஷன்லயும் வந்து ஜின்வூவும் அவனுக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஸும் மட்டும் தப்பிச்சு வந்திருப்பாங்க. சோ இதனால நிறைய பேருக்கு ஜின்வூ மேல வந்து சந்தேகம் வருது. ஏன்னா ஒரு பி ரேங்க் ஹண்டர், அவன் வந்து ரொம்ப டாப் கிளாஸ்ல சேர்ந்தவன், அவன் எப்படி செத்து
செத்துருப்பான், செத்துருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ஜின்வூ வந்து சந்தேகப்படுறாங்க. என்னென்ன சந்தேகப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த டபுள் டஞ்சன் போயிட்டு வந்ததுல இருந்து தான் இவனோட நடவடிக்கை சரியில்லை, இவனுக்கு வந்து ரீஅவேக்கன் ஆகியிருக்கு, இவனை வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு ஹண்டர் அசோசியேஷன்ல வந்து டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த விஷயம்லாம் வந்து டங்ஸோன்ற அந்த இறந்து போன சீராங் ஹண்டரோட அண்ணாவுக்கு தெரிய வருது. ஸோ அவர் வந்து ஜின்வூ மேல பழி உணர்ச்சியோட அவர் வெளிநாட்டுல இருந்து கிளம்பி சவுத் கொரியாவுக்கு வராரு. அது மட்டும் இல்லாத டங்ஸோக்கு ஜின்வூவை பத்தி இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அதாவது காணாம போன கொரியாவோட ஃபர்ஸ்ட் எஸ்ட்ராங் ஹண்டரோட பையன் அப்படின்ற விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படியே இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஜின்வூ லெவலப் ஆனதுக்காக அவனுக்கு ஒரு சாவி கிடைக்குது. அது என்ன சாவின்னு பாத்தீங்கன்னா டீமன் கேஸ்டலோட சாவி. அந்த டீமன் கேஸ்டல்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவனோட அம்மாவோட நோயை கியூர் பண்ணக்கூடிய ஒரு மெடிசன் இருக்கு. அந்த மெடிசன் எடுக்கணும்னா அவன் வந்து டீமன் கேஸ்டலுக்குள்ள போய் அங்க இருக்க டீமன்ஸ் எல்லாத்தையும் ஃபைட் பண்ணணும். அப்படி பண்ணி அதை வின் பண்ணா மட்டும்தான் அவனுக்கு அந்த மெடிசன் கைக்கு வரும். அதனால அவன் அந்த டீமன் கேஸ்டலுக்குள்ள போகணும்னு முடிவு பண்ணிட்டு அந்த டீமன் கேஸ்டலுக்குள்ள போறான். ஃபர்ஸ்ட் ஃபைட் அவனால பண்ண முடியல, ஏன்னா அவனுக்கு வந்து அது ரொம்ப டஃப்பா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைட்ல எப்படியோ உயிர் தப்பிச்சு திரும்ப வந்து பூமிக்குள்ளேயே வந்துடுறான். வந்துட்டு திரும்பவும் ஃபைட் பண்றதுக்காக அந்த கேஸ்டலுக்கு போயிட்டு அதை ஃபைட் பண்ணி வின் பண்ணிட்டு அடுத்த லெவல், அந்த லெவல்ல ரெட் பிளட்னு சொல்லக்கூடிய ஒரு இறந்து போன டீமன் சோல்ஜர் கூட அவன் வந்து ஃபைட் பண்றான். அந்த ஃபைட்ல அவன் ஜெயிச்ச உடனே அவனுக்கு ஜாப் சேஞ்ச் குவிஸ்ட்னு ஒண்ணு வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சமனிங் மேஜிக் தான். அந்த சமனிங் மேஜிக் வந்து சாதாரண சமனிங் கிடையாது. இறந்து போன ஒரு சோல்ஜர் ஆர் இறந்து போன மனுஷங்க யாரா வேணாலும் இருக்கும், ஆனா இறந்து போன ஒரு பொருளை திரும்ப சமன் பண்ணி அவனோட சோல்ஜரா யூஸ் பண்ண முடியும். அதுதான் அவனோட ஜாப் சேஞ்சிங் குவிஸ்டா வந்து இருக்குது. சோ இது வந்து நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்வூ வந்து அதை யூஸ் பண்றான். அதை யூஸ் பண்றதுக்காக ஒரு வார்த்தையை சூஸ் பண்றான். அந்த வார்த்தை தான் அதோட சீசன் 1 முடிச்சு சீசன் 2 ஸ்டார்ட் பண்றாங்க. சீசன் 2ல நம்ம ஜின்வூ அபிஷியலி எஸ்ட்ராங் ஹண்டர் ஆகுறாரு. அது மட்டும் இல்லாத தொலைஞ்சு போன கொரியாவோட ஃபர்ஸ்ட் எஸ்ட்ராங் ஹண்டர் ஆன சங் ஜின்வூவோட அப்பாவும் இதுல அப்பியர் ஆறாரு. அதுவும் எப்படி வராருன்னு பார்த்தா அவரு மான்ஸ்டர்ஸ் வரக்கூடிய அந்த டஞ்சன்ல இருந்து வெளியில வருவாரு. அதனால வந்து மத்த எஸ்ட்ராங் ஹண்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இவரை புடிச்சிருவாங்க, புடிச்சு ஜெயில போட்டு வச்சிருவாங்க. ஆக்சுவலி அங்க என்ன நடந்துச்சுன்னா டபுள் டஞ்சன்ல ஜின்வூ எப்படி மாட்டிக்கிட்டு இருந்தானோ அதே மாதிரிதான் அவங்க அப்பாவும் மாட்டி இருப்பாரு. பட் என்ன டிஃப்ரெண்ட்னா ஜின்வூ வந்து ஷேடோ மோனார்க்ஸ்ங்கிற ஒரு ஈவில் சைடு கிட்ட மாட்டி இருப்பான். அவங்க அப்பா வந்து ரூலர்ஸ்ன்ற லைட் கார்ட்ஸ் கிட்ட மாட்டிருப்பாரு. ஜின்வூ வந்து அவன் லைஃப்ல இன்னொரு வாய்ப்பு கேட்டு அங்க கெஞ்சி எழுதிருப்பான். அதனால அந்த மோனார்க்ஸ் வந்து அவனை தப்பிக்க விட்டு அவனை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக வெளியில விட்டுருக்கோம். பட் அவங்க அப்பா கிட்ட ஒரு நிபந்தனையோட ரூலர்ஸ் வந்து வெளியில விடுறாங்க. அதாவது என்னன்னா புதுசா வரக்கூடிய ஷேடோ மோனார்க்ஸை நீ வந்து தேடி கண்டுபிடிச்சு கொல்லணும், அப்படின்னா தான் நான் உன்னை வெளியில விடுவேன்னு சொல்லிட்டு வெளியில விடுறாங்க. அதனாலதான் அவர் ஃபேமிலியை பாக்குற ஆர்வத்துல வேகமா கொரியாவுக்கு ரிட்டர்ன் ஆயிருப்பாரு. ஆனா உடனே அவரை பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாத அவரை விசாரிக்கிறதுக்காக டங்ஸோன்ற ஒரு எஸ்ட்ராங் ஹண்டரை கூப்பிடுவாங்க. அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா சீசன் 1ல நம்ம ஹீரோவை வெறித்தனமா தேடிக்கிட்டு இருப்பான்ல, அவனோட தம்பி கொலைக்கு பழி தீக்கிறதுக்காக. ஸோ அந்த கேரக்டர் தான் இந்த கேரக்டர். விசாரிக்க வந்தவன் சும்மா இல்லாத ஜின்வூவோட அப்பாவை பிடிச்சிக்கிட்டு உன் புள்ள பேர் ஞாபகம் இருக்கா என்னன்னு கேட்க அதுக்கு அவர் ஜின்வூன்னு சொல்ல உடனே அவன் வந்து நான் இன்னும் கொஞ்ச நாள்ல அவனை கொல்ல போறேன், முதல்ல உன்னை தீத்து கட்டிட்டு அங்க போறேன், உனக்கு ஏதாவது சொல்லணும்னா அவன்கிட்ட சொர்க்கத்துல பார்த்து சொல்லிக்கோன்னு சொல்ல ரெண்டு பேருக்குள்ளயும் பயங்கர கிளாஷ் ஆகுது. பட் இந்த சண்டையில ஜின்வூவோட அப்பா ஜெயிச்சிருவாரு. ஜெயிச்சது மட்டும் இல்லாத அவன் தலையை பிடிச்சி நீ மட்டும் என் புள்ள பக்கம் போன உன் தலையை இப்படியே திருவி அங்க மாட்டிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுவாரு. இன்னொரு சைடு அபிஷியல் எஸ்ட்ராங் ஹண்டரான நம்ம ஹீரோ வேலையா போயிட்டு டிஸ்கவுண்ட்ல வெப்பன்ஸ் எல்லாத்தையும் வாங்குறாரு. வாங்கி ஃபில் பண்ணிக்கிட்டு அவரோட அம்மாக்காக திரும்பவும் டீமன் கேஸ்டலுக்குள்ள போறாரு. இன்னொரு சைடு ஜப்பான் அப்புறம் கொரியாவோட டாப் எஸ்ட்ராங் ஹண்டர்ஸ் மனுஷங்களை தின்ற ராட்சச எறும்புகளுக்கு எதிராக ஜேஜு ஐலாண்டுக்கு அனுப்புறதா ஹண்டர் அசோசியேஷன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு வழியா நம்ம ஹீரோ டீமன் கேஸ்டலோட கிங்கான பாரனை தோக்கடிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாத அவனோட ஷேடோஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவரோட ஆர்மில சேர்த்துக்கிறாரு. இதுக்காக அவருக்கு ரிவார்டா அவங்க அம்மாவோட டிசீஸை கியூர் பண்ணக்கூடிய அந்த லிக்விட், அதாவது அந்த மருந்து கிடைச்சிருது. அதை எடுத்துக்கிட்டு வேகமா அவங்க அம்மா கிட்ட போய் அவங்க அம்மாவோட டெத் ஸ்லீப்ல இருந்து அவங்களை எழுப்பி விட்டுடுறான். எழுப்பி விட்ட மறாவது நாள் வந்து அவனை ஹண்டர் அசோசியேஷன்ல பிராக்டிஸ்க்கு கூப்பிடுறாங்க ஜேஜோ ஐலாண்ட் மிஷனுக்கு போறதுக்காக. இவனுக்கு அந்த மிஷனுக்கு போக இஷ்டம் இல்லைனாலும் மத்த ஹண்டர்ஸோட எபிலிட்டிஸ் அனலைஸ் பண்றதுக்காக பிராக்டிஸ்ல கலந்துக்கிறான். ஆனா இவன் உள்ள போய் சண்டை போடல, ஏன்னா அங்க இருக்க எல்லாருக்கும் இவனை ஒரு மேஜிக் ஹண்டரா தான் தெரியும், அதாவது ஷேடோ ஆர்மி சமனர் அந்த மாதிரி. அதனால கொரியாவோட பிசிக்கல் ஹண்டர்ஸும் ஜப்பானோட பிசிக்கல் ஹண்டர்ஸும் சண்டை போடுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். பட் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த சண்டை ரொம்ப சீரியஸ் ஆகுது. அதனால ஜின்வூ என்ன பண்ணுவான், நடுவுல போய் அந்த சண்டையை ஸ்டாப் பண்ணிடுவான். அப்ப ஜப்பானோட டிராஸ்வார்ட் கில்ட் மாஸ்டரான கோட்டு ரியூஜி ஜின்வூவை பேட்டிலுக்கு கூப்பிடுவான். ஜின்வூ அதை அக்செப்ட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஃபன்னுக்காக சண்டை போடுவாங்க. ஆனா போக போக அந்த சண்டை ரொம்ப சீரியஸ் ஆனதுனால அங்க இருக்க எல்லா ஹண்டர்ஸும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேரையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு ஹண்டர் அசோசியேஷன் சேர்மனான கோவை ஜின்வூ தனியா மீட் பண்ணி எனக்கு ஜேஜு ஐலாண்ட் மிஷன் போறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுவாரு. அதனால லிஸ்ட்ல இருந்து ஜின்வூ அப்புறம் பியோங்குன்ற எஸ்ராங் ஹீலரோட
ஹண்டரோட நேமை எடுத்துடுவாங்க. ஆனா கடைசி நிமிஷத்துல பியோங்கு வந்து டீமோட ஜாயின் பண்ணி மிஷனுக்கு போயிடுவாரு. ஜின்வு வந்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க எல்லா ஹண்டர்ஸோட ஷேடோஸ்லயும் அவரோட ஷேடோ சோல்ஜர்ஸை இம்ப்ளான்ட் பண்ணி வீட்ல இருந்து என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா போன இடத்துல நிலைமை கைய மீறி போயிருக்கும். ஏன்னா இவங்க எல்லாரும் குயின் ஆண்ட போட்டு தள்ளுறதுக்காக போயிருப்பாங்க. பட் அங்க இருந்த ட்விஸ்ட் என்னன்னா கிங் ஆண்டோட வருகை தான். அட இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குயின் ஆண்டோட எக்ஸ்ல இருந்து தான் மத்த ராட்சச ஆண்ட்ஸ் எல்லாம் உருவாகுது. சோ இதுக்கு காரணமா இருக்கக்கூடிய குயின் ஆண்ட போட்டு தள்ளிட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும்ல, மத்த ஆண்ட்ஸ் எப்படியும் ஒரு வருஷத்துல செத்து போயிடும் அப்படின்றதுக்காக கொரியன் டீம் ஜாப்பனீஸ் டீம் தனித்தனியா பிரிஞ்சு ஜாப்பனீஸ் டீம் சாதாரண ஆண்ட்ஸை திசை திருப்புற வேலையிலயும் கொரியன் டீம் வந்து குயின் ஆண்ட போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. பட் இவங்க எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னா இந்த குயின் ஆண்ட் புத்திசாலித்தனமா இனி அவங்களோட இனத்தை வழி நடத்துறதுக்காக தன்னோட மொத்த சக்தி யூஸ் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான ஆன்டேக் கிரியேட் பண்ணி அந்த ஆன்டேக்ல இருந்து வரக்கூடிய அந்த சக்தி தான் பெரு, அதாவது அந்த ஆண்ட் கிங். இதோட வருகையை எதிர்பார்க்காத நம்ம சோல்ஜர்ஸ் ரொம்ப அலட்சியமா அந்த குயின் ஆண்ட கொல்ல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் அதே டைம்ல ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் எல்லாரையும் அந்த பெரு வந்து கொண்டுட்டு இருக்கும், அதாவது அந்த ஆண்ட் கிங் வந்து காலி பண்ணிட்டு இருக்கும். அதோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாத்தீங்கன்னா எடுத்த உடனே எல்லா ஹீலர்ஸையும் காலி பண்ணுது. அப்புறம் கொரியன் டீம் அவங்களுக்கு கொடுத்த அந்த ஆண்ட் கிங்கை கொல்ற வேலையை வெற்றிகரமா முடிச்சுட்டாங்க. ஆனா பின்னாடி இந்த ஆண்ட் கிங் வரதை அவங்க நோட் பண்ணல. அது உள்ள வந்த வித்தின் செகண்ட்லயே அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு மட்டியாக்கிட்டு வெளியில ஒரு ஸ்ட்ராங்கான ஆரா வருது, அதுதான் அவங்க அரசனான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புது. அந்த ஆரா வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவை பேட்டிலுக்கு கூப்பிட்ட கோட்டோ ரியூஜி தான். பட் அந்த ஆளையுமே ஒரே அடியில அடிச்சு காலி பண்ணிடுது. சோ அவ்வளவுதான், நிலைமை கைய மீறி போயிடுச்சுங்கிற நிலைமையில நம்ம ஹீரோ ஜின்வு ஷேடோ எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்ணிட்டு உள்ள வந்துருவாரு. உள்ள வந்த உடனே அவர் அங்க இருக்க எல்லாரையும் ஹீல் பண்ணிடுவாரு. ஆனா ஹண்டர் சாவை மட்டும் அவரால் ஹீல் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா உள்ள வந்த பெருக்கும் அவருக்கும் பயங்கரமான சண்டை நடக்கும். அதுக்கப்புறமா இறந்து போன பியோங்குன்ற ஹீலரை அவர் ரீவைண்ட் பண்ணி ஹண்டர் சாவை காப்பாத்திடுவாரு. சோ அப்பதான் அங்க இருக்க எல்லா டாப் எஸ்ட்ராக் ஹண்டர்ஸ்க்கும் அவரோட ட்ரூ பவர் என்னன்னு தெரியுது. அது மட்டும் இல்லாத அவரோட சம்மனிங் எபிலிட்டியை பார்த்து எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா அவரோட ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாருமே இறந்து போனவங்களோட ரீசம்மனிங் தான். இதுல அங்க இருக்கவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா எல்லாருமே ஜின்வு கையால தான் இறந்திருப்பாங்க, எக்ஸப்ட் தட் எஸ்ட்ராங் ஹீலர். அவங்க ஆச்சரியப்படுறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. அதாவது ஒரு மேஜிக் ஹண்டரா இருந்து அவரால் பிசிக்கல் எபிலிட்டிலயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க முடியுதுன்னு. சோ இதோட சீசன் 2 முடிச்சிட்டு சீசன் 3ல டங்ஸோ விசஸ் ஜின்வுன்ற டைட்டிலோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாத இந்த கதை எந்த டபுள் டஞ்சன்ல ஆரம்பிச்சுச்சோ அதே டபுள் டஞ்சனுக்கு நம்ம ஹீரோ ரிட்டர்ன் ஆவாரு. அதுவும் இந்த முறை சாதாரணமா ரிட்டர்ன் ஆகாத பயங்கர மாசான ஆரா என்ட்ரி கொடுக்கறாரு. அதோட அங்க இருக்க ஷேடோ மோனார்க் ஸ்டாச்சூஸ்க்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்றாரு. இந்த சண்டையில நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா வில்லாதி வில்லனான ஷேடோ மோனார்க் காடோட புது வெசலே நம்ம ஹீரோ தான். சோ அந்த ரூலர்ஸ் நம்ம ஹீரோட அப்பாவுக்கு ஆர்டர் போட்டு கொல்ல சொன்ன அந்த புது ஷேடோ மோனார்க் யாருன்னு பார்த்தா அது சாஷாத் நம்ம ஹீரோ தான். ஸோ இது தெரியாத அவங்க அப்பா ரொம்ப குஷாலமா ஓகே அதை கொண்டு முடிச்சுட்டா நம்ம போய் நம்ம ஃபேமிலியை பார்த்துடலான்னு வருவாரு. ஆனா வந்த இடத்துல அவருக்கு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு. பார், முழுசா ஷேடோ மோனார்க்கா மாறின உன் மகன் ஜின்வுவை பார் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட கன்டினியூஷன் வேணும்ன்றவங்க நம்ம சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதோட அடுத்த பார்ட் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அனிமி பார்க்காத வேறு ஸ்டோரி மட்டும் கேட்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காத ஷேர் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக சந்திப்போம்.